தமிழ்நாட்டுல எல்லாரையும் இயக்கி கொண்டிருக்கிறது பிஜேபி கட்சி. கடுமையான முறையிலே ஒரு காலகட்டத்தில் விமர்சனம் செய்திருந்த ரஜினியை இன்று நீங்கள் நேரில் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்தது? திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு வரம் கொடுக்குற அளவிற்கோ ஒரு மறுவாழ்வில் அரசியலை ஏற்படுத்திக்கிற தர அளவிற்கு அவர் இருக்கிறாருங்களா? ஆனா திராவிடமே தவறு கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல்ல அப்போ நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு துவங்கிய பிறகு அது குறித்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசு பொருளாக இருந்தது. நாமளே கூட ஒரு உரையாடல் நிகழ்த்தினோம். இதில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு கட்சிக்கு அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி பலரும் கணிச்சாங்க, நீங்களும் கணிச்சிங்க. இதில் திடீர்னு ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் திரு சீமான் அவர்கள் நடிகர் திரு ரஜினிகாந்த் அவரோட சந்திப்பு ஏற்படுது. திரு ரஜினிகாந்த் அவர்களினுடைய அரசியல் நடவடிக்கை அப்படின்றது திமுக மேடைகள்லையும் பங்கேற்கிறார். இப்போ வந்து அவர் சீமான் அவர்களோடு 2.5 மணி நேரம் அவர் பேசியிருக்கிறதா செய்தி வருது. இது குறித்து பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு பேசின அவர் அழைத்து பேசியிருக்கிறாருன்னு ஜூனியர் விகடன் மாதிரியான பத்திரிகைகளே அதை பற்றி கட்டுரை எழுதியிருக்கின்றன. அப்படியே வந்து ஒரு ஏடிஎம்கேவனுடைய ஒரு நிகழ்ச்சி, நூற்றாண்டு விழா, ஜானகி அம்மாவனுடைய நூற்றாண்டு விழாவிலையும் பங்கேற்கிறாரு. இப்போ எங்களுக்கு நமக்கு என்ன குழப்பம்னா, ரஜினி யாரு, ஏன் இந்த சீமானை திடீர்னு சந்திக்கணும், இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ரஜினி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோடையும் நல்லுறவுகளை பேண வேண்டும், அதுதான் வந்து தன்னுடைய சினிமா வியாபாரத்திற்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு இருக்கு. அப்ப பிஜேபி வந்துட்ட பிற்பாடு அவருடைய அந்த அவர்கிட்ட இருந்த அந்த அரசியல் ஆசைகள் ரொம்ப காலமா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் அரசியலுக்கு வருவேன், சரியான நேரத்துக்கு வந்துடுவேன், சிஸ்டம் சரியில்லை, நான் மாற்றுவேன், இப்படிலாம் பேசிட்டு அப்படியே வராம காமிச்சிட்டு இருந்தாரு. பிஜேபி கடும் நெருக்கடி கொடுத்து அவர் வந்து நீங்க கட்சி துவங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் பின்வாங்க. அப்ப பின்வாங்கினாருன்னா அவருடைய உடல்நிலையும் ஒரு காரணம். ஆனால் அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு மனநிலையும் வந்து ஒரு கட்சி தலைவராக இருந்து செயல்படக்கூடிய மனநிலை கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு புது ஆளாவே இருந்துட்டு போறேன், உங்களுக்கு என்ன சப்போர்ட்டிவா நான் செய்யணுமோ செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்களுக்கு ஃபேவரா இருக்காரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பிஜேபியோட ஏற்கனவே அதிமுக வந்து ஒரு ஒத்திசைவோட இருக்கு. திமுக பாத்தீங்கன்னா திமுக வந்து இல்ல, இப்ப நீங்க இப்படி ஒரு கருத்து சொல்றீங்களா, அதிமுகவோட பிஜேபி எங்க ஒத்திசைவா இருக்கு, அவங்க முரண்பட்டு தானே இருக்கிறாங்க. இப்பவும் எங்களுக்கு பிஜேபியை தவிர்த்து தான் நாங்க கூட்டணி வைப்போம்னு சமீபமா கூட தெளிவுபடுத்திருக்கிறாருல்ல திரு எடப்பாடி பழனிசாமி. அதே எடப்பாடி தான் வந்து 2026 தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி இருக்கா இல்லையான்றதுக்கு உறுதியா முடிவு சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்துல தான் சொல்லுவோம். இப்ப இதுவே ஒரு ஊசலாட்டத்தை தான் காட்டுது. அந்த கட்சி எங்களுக்கு வந்து சித்தாந்த ரீதியா சரியில்லாத கட்சி, அவங்களோட சேர்ந்து இருந்தா எங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் எங்களை சந்தேகப்படுறாங்க, அவங்களுக்கு வாக்கு வங்கி கூட கிடைக்கிறது இல்லை, நிறைய நஷ்டம் அடைஞ்சிட்டோம், அதனால அந்த கட்சியோட இருக்க மாட்டோம், சொன்னது எடுத்த முடிவு தான் அப்படின்னு உறுதிப்பட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து 2026 தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது மூலமா என்ன செய்தியை சொல்ல வர்றாரு? இது வந்து அவருடைய ஊசலாட்டத்தை தான் காட்டுது. அப்ப அதிமுகவும் பிஜேபி எதிர்க்க தயாரா இல்லாத ஒரு கட்சி தான். அதிமுக என்னைக்கு வந்தாலும் பிஜேபியோட சேரும், திமுக வந்து பிஜேபியோட சேர்ந்தா நம்ம செல்லா காசு ஆயிடுவோம், ஏன்னா நம்ம ஒரு சித்தாந்தத்தினுடைய அடையாளமாக நம்மை காட்டிட்ட பிற்பாடு அவங்களோட போய் சேர்றதுன்றது வந்து ஒரு தற்கொலைக்கு சமம். அதே சமயத்துல அவங்களுடைய எதிர்ப்பை வாங்கி கொண்டு நம்மளால ஆட்சி செய்ய முடியாது, ஆகவே அவர்களை அனுசரித்து அவருடைய திட்டங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு அதே மாதிரி செயல்படுத்திடலாம் அப்படின்ற தன்மையில தான் அவங்க இன்னைக்கு வந்து ஒரு உறவு பாராட்டி வருகிறார்கள். இப்ப இவங்க இந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி எல்லா கட்சிகளுமே
பிஜேபி எதிர்க்கிறதுல வந்து ஒரு தயக்கம் காட்டிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல எல்லாரையும் இயக்கி கொண்டிருக்கிறது பிஜேபி கட்சி. திமுகவையும் அவங்கதான் இயக்குறாங்க, சீமானையும் அவங்கதான் இயக்குறாங்க, அதிமுகவும் அவங்கதான் இயக்குறாங்க. அவங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க. ஏன்னா சூர பலத்தோட அவங்க மத்தியில ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க வந்து இது மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரியான அரசியல் போயிட்டு இருக்கு? பிஜேபி எதிர்க்க முடியாத, பிஜேபிக்கு பணிந்து போகக்கூடிய அரசியலை தான் எல்லோரும் செய்கிறார்கள். எதிர்ப்பது போல பாவனை காட்டிக்கிட்டு எதிர்க்காம இது பண்றாங்க. இப்ப ரஜினிய வந்து சீமான் வந்து போய் பாக்குறது, அந்த சீமான் போய் பாக்குறது ஏன் போய் பாக்குறாருன்னா, ரஜினி வந்து ஒரு பிஜேபிக்கு அரசியலுக்கு, மத்திய அரசாங்கத்தினுடைய அரசியலுக்கு ஆதரவானவர். அதுல வந்து அவருடைய செல்வாக்கு இருக்கிறது. எனவே அவருடைய தயவு நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்ற மாதிரி போய் பார்க்கிறாரு. அப்படி போய் பார்க்கிறாருன்னா அவர் 2.5 மணி நேரம் அவர்கிட்ட பேசுறாரு. 2.5 மணி நேரம் நீங்க வந்து உங்க கொள்கையும் ரஜினி கொள்கையும் ஒத்த கொள்கையும் கிடையாது. கடந்த காலங்களில் ரஜினி அரசியலுக்கு வருகிற பொழுது திரு சீமான் அவர்கள் திரு ரஜினியை கடுமையான சொற்களில் விமர்சனம் செய்தார். கடுமையான முறையிலே ஒரு காலகட்டத்தில் விமர்சனம் செய்திருந்த ரஜினியை இன்று நீங்கள் நேரில் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்தது அப்படின்னா, அதுதான் இவர் வந்து 8% வாக்கு வாங்கிட்டாரு. ஒண்ணு பிஜேபியோட கூட்டு வரணும், அல்லது பிஜேபி சொல்ற மாதிரி உங்க கட்சிய பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பாட்டுக்காக உங்களுக்கு நாங்க அனுமதிச்சிருக்கிறோம், அந்த மாதிரி இருந்து போங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு எச்சரிக்கை. இவர் வந்து டபாசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து செல்வாக்கு கலந்துட்டாங்களோ, பிஜேபியோட நெருக்கமான தொடர்புல இருக்காங்களோ, என்ன தங்களுடைய சொந்த கட்சியால புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே வந்து ரஜினி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்ப்பதன் மூலமாக தன்னுடைய முக்கியத்துவத்தை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியாதா அப்படின்றதுதான். அந்த வகையில தான் நீங்க வந்து போயஸ் கார்டன்லயே ரஜினி வீட்டுக்கும் ஜெயலலிதா வீட்டுக்கும் 5 மினிட்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நடந்தாலே 5 நிமிஷத்துல போயிடலாம். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய 2 பேர் வீட்டுல ஜெயலலிதா வீட்டுல வந்து இருந்த சசிகலா அவர்கள் அங்கேயே 4 நூற்றாண்டுக்கு மேலாக குடியிருந்தவர்கள், 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாள் கூட ரஜினி வீட்டுக்கு போனதே கிடையாது. அவரை வந்து பார்த்து சந்தோஷிச்சு பேசினது கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து அவர் கட்சியில இருந்து விலக்கப்பட்ட பிற்பாடு ரஜினிகாந்தை போய் சந்திக்கிறார் சசிகலா. ஏன் சந்திக்கணும்? எதுக்காக சந்திக்கணும்? அவர் ஓபிஎஸ் போய் சந்திக்கிறார். சரிங்களா? இதுக்கு முன்னாடி திரு மு க அழகிரி கூட போய் சந்திச்சார். தேவைப்படுறாரு. ஆமா, அழகிரியும் வந்து திமுகவால ஒதுக்கப்பட்ட போது போய் சந்திச்சார். திருநாவுக்கரசும் ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கும் போது என்ன பண்ணலாம் போய் இவரை சந்திக்கிறாரு. நீங்க இப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா குஷ்பு அவங்களும் போய் சந்திச்சாங்க. குஷ்பு செல்வாக்கு இழந்து போயிட்டாங்க. சமீபத்துல அவருக்கும் வந்துட்டு அவர் கட்சியில முக்கியத்துவம் கிடையாது. இப்ப எல்லாருமே செல்வாக்கு இழந்த எல்லாருமே போக்கிடம் இல்லாதவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு போக்கிடமாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு வரம் கொடுக்கிற அளவிற்கோ ஒரு மறுவாழ்வில் அரசியலை ஏற்படுத்திக்கிற தர அளவிற்கு அவர் இருக்கிறாருங்களா? இல்லப்பா, அவர் கண்டிப்பா இருக்கிறாரு. அத வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. அதனாலதான் அவரை போய் பாக்குறாங்க. நீங்க வந்து மு க அழகிரி வந்து ரஜினிகாந்தை வந்து போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அது குருமூர்த்தியை பார்த்தாரு. குருமூர்த்தி பார்த்த பிற்பாடுதான் வந்து ஸ்டாலினை ரஜினிகாந்தை பார்த்தாரு. இப்ப இதெல்லாமே பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து இவரை வந்து ரஜினிகாந்தை பார்க்க சொல்றது அப்படின்றது வந்து ஒரு மீடியேட்டர் இல்லை. நீங்க வந்து அந்த கட்சிக்கு ஆதரவாக இவர் பேச மாட்டார். ஆனால் இவர் வந்து ஒரு சுற்றி வளைச்சு அந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு புரிய வைப்பார். இதுதான் வந்து ரஜினிகாந்த் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கு சார்ந்திருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கு தன்னை ஒரு நடுநிலையாளராக அவர் காட்டிட்டு ஏதோ ஒரு ஒர்க். இப்போ இதுக்கு முன்னால திரு சோ அவர்கள் கூட இந்த மாதிரி செஞ்சாரு.
ஆனால் அந்த மாதிரியான ஒரு காலகட்டாயத்துல திரு சீமான் அவர்களுக்கும் வந்துருச்சா? தான் போய் அங்க அவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கறதோ, அவர் இப்போ அது பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வெளியில சொல்ல மாட்டேன், அவர் சினிமாவில் சூப்பர் ஸ்டார், நான் அரசியல்ல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு மேடைகள்ல முழங்குறாரு. அந்த காலகட்டாயத்தை திரு சீமான் எட்டி விட்டாரா? நிச்சயமாக. அதாவது சீமானை வந்து இனிமே வந்து பிஜேபி வந்து வளர விட மாட்டாங்க. 8% அரசியல் ஓட்டு வங்கி வாங்கியும் கூட இவ்வளவு தூரத்துக்கு அவர் பேச வச்சு, இவ்வளவு தூரத்துக்கு அவருடைய குற்றங்கள், தவறுகள், அவர் மேல உள்ள வழக்குகள் எல்லாத்தையும் நேர்த்து போக வச்சு அவரை காப்பாற்றிட்டு வந்திருக்கிறோம். அவர் தூக்கி ஜெயில போடுறதா இருந்தா எப்படியோ போட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு ஃபாரின் ஃபண்டு விஷயத்துல அவருக்கு வந்து சேரக்கூடிய பிரதிநிதி விஷயத்துல வந்து மத்திய அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. அப்ப அவர் வந்து இன்னைக்கு வந்து எப்படி வேணா பேசலாம், எப்படி வேணா செயல்படலாம் அப்படின்ற ஒரு சட்டம் தொட முடியாத ஒரு நிலையில இருக்காரு. அதனால வந்து நீ பேசுறாங்க, அடிச்சு பேசு, ஆனா நீ பேசுவதனுடைய மையமான கருத்து என்பது ஆன்டி டிஎம்கேவா இருக்கும் அப்படின்றத மனசுல வச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லி அவரை வந்து இயக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரஜினிகாந்தை இவர் போய் பாக்குறாருன்னா, ஆஃப்டர் விஜய் கட்சி தொடங்கிய பிற்பாடு இவருடைய நிலைப்பாடு வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. பெருவாரியான இளம் இளைஞர்கள் விஜயை விரும்புறாங்க. அதனால அது மாதிரி பெண்கள் கணிசமான வாக்குகளும் இருக்கிறது. அதனால உங்களுக்கு வந்து சீமான் வந்து 8% வாக்கு பெறுவது என்பது ஒரு இனிமே வந்து நடக்கிறதுல ரொம்ப அபூர்வம் தான். ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் வாங்கிடுவார் விஜய். தமிழ்னு சொல்றதுனால தமிழோடைய ஓட்டையும் வாங்கிடுவார். அப்ப அடிபட போறது வந்து சீமான் அரசியல் தான். இப்ப அவர் தேர்தலில் நிக்க சொல்லி அவர் என்ன போன மாதிரிக்கான வாக்கை வந்து அவர் வாங்க மாட்டார். அதுல பாதிக்கும் கம்மியா தான் வாங்குவார். அதான் என்ன அர்த்தம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் இது மாதிரி சீமானுடைய சந்திப்போ அல்லது ஒரு அரசியல் நிலைப்பாடு குறித்த அவர் ஒரு ஆலோசனைகளோ செல்வதன் வழியாக விஜய் அவர்களுடைய ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுல ரஜினி இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அது ரஜினி வந்து விஜய் வந்து எதிர்த்து வந்து அரசியல் பண்ண மாட்டாரு. ஏன்னா அது வந்து அவருடைய ரசிகர்களே ஏத்துக்க மாட்டாங்க. அரசியல் அப்படின்னு நீங்க பண்றதா இருந்தா நீங்க கட்சி ஆரம்பிங்க, அப்ப எல்லாரும் திட்டலாம். உங்களுக்கு யார் பிடிச்சவங்களோ அவங்க வந்து பாராட்டலாம், அவங்களை செப் காட்டலாம். இல்ல, நீங்களே கூட சொல்லியிருக்கீங்களா அவர் எல்லாருக்கும் நல்லவரா இருக்கணும்னு விரும்புறாரு. ஆனாலும் இந்த ரகசிய ஆலோசனைகளின் வழியாக அவர் ஒரு எதிரான மனநிலையில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவரும் சீமானவர்களும் இப்ப சமீபம் விஜய் அவர்களை திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றத வந்து விஜய் கணிசமா வந்து வாங்கிடுவாரு. திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் சீமானுடைய வலிமை. இப்ப அதையே வந்து விஜய் பவர்ஃபுல்லா செய்யும் போது அந்த இளைஞர்களுடைய ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்கு போயிடும். அது மட்டும் இல்லாம இவர் அடிக்கடி என் தம்பி விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு தோழமையா பாராட்டி பேசிட்டு இருந்தாரு. அப்ப விஜய்க்கு ஆதரவான இளம் வாக்காளர்கள் வந்து அவருக்கு கணிசமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து இப்ப விஜய் பக்கம் வந்துருவாங்க. திமுக ஓட்டும் கிடைக்காது, விஜய் ஆதரவு ஓட்டும் கிடைக்காது. அப்ப அவருடைய 8% ஓட்டுல கணிசமா 4% அடிவாங்க, நிச்சயமா அடிவாங்க. இன்னும் ஒரு 2% அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் வந்து அவருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி தனிமனித ஒன்மேன் ஷோவா பண்ணிட்டு இருக்காரு, சர்வாதிகாரம் நடத்திட்டு இருக்காரு, இந்த வெளிப்படைத்தன்மையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களோட வந்து ஒரு மறைமுகமான உறவு வைத்து கஸ்தூரி விஷயம் பாதிக்கப்படும் போது கஸ்தூரிக்கு சப்போர்ட் பண்றது, கேடி ராகவன் பாதிக்கப்படும் போது கேடி ராகவனுக்கு சப்போர்ட்டா பேசி அவர் எதிர்க்கிறவங்க எல்லாம் தாக்குறது, இப்ப கஸ்தூரிக்கு ஆதரவா பேசி ஓவியா மாதிரியானவங்கள தாக்குறது, இது மாதிரியான விஷயங்களை அவர் தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக அவர் பிஜேபி ஆர்எஸ் சார்பானவர், அவங்களுக்கான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற புரிதல் வந்து மெல்ல மெல்ல அவருடைய கீழே இருக்கக்கூடிய அணிகளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அவரால் ஒரு கட்சியை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா கொண்டு செலுத்த முடியாது, அந்த தலைவருக்கான ஒரு தன்மையை வந்து அவர் இல்லாதவரா இருக்காரு. சிறந்த பேச்சாற்றல் இருக்கிறது, ஒரு விஷயத்தை அழகா கன்வே பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. தமிழ் தேசியத்தை கூடுமானவரை அடித்தள மக்களுக்கு கொண்டு போனதிலே அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது.
ஒரு காலகட்டத்தினுடைய முக்கிய தேவையாக ஒரு தமிழ் தேசியத்தை பற்றி தமிழ்நாட்டில் வந்து மறந்து போன விஷயத்தை, இந்த பாரம்பரியம், இந்த மண்ணுடைய பெருமைகளை அவர் பேசியிருக்கிறார். அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் அவருடைய அரசியல் என்பது ஒரு ஊசலாட்ட அரசியலாக இருப்பதன் காரணமாக மறைமுகமாக பிஜேபி, RSS அந்த இந்துத்துவ சக்திகளை வளர்ப்பது போல் இருப்பதன் காரணமாக அவருக்கு வந்து அவர் மேல உள்ள ஒரு நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குள்ளாயிருச்சு. இப்ப விஜயை பொறுத்தளவுல பிஜேபியும் எதிர்க்கிறாரு, திராவிடம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்க திமுக அரசையும் எதிர்க்கிறாரு. ஆனா திராவிடமே தவறு கிடையாது. திராவிடத்தை தவறான முறையில சொல்லி நேர்மையற்ற ஆட்சி புரிகின்ற திமுகவினர் தான் தவறானவர்கள் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு தன்மையில அவருடைய அரசியல் வந்து முன் வச்சிருக்கிறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா திராவிட பற்றாளர்களும் விஜயை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது சீமானுடைய சகாப்தம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. தன்னுடைய சகாப்தம் முடிவுக்கு வரும்போது என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு தனக்கு தேவை? இனிமே இதுவரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தப்ப மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, இனிமேலும் வேடிக்கை பார்ப்பாங்களா, இல்லைன்னா நம்ம மேலேயும் சட்டங்கள் பாயுமா அப்படின்ற பயம் வந்திருக்கு அவருக்கு. அப்ப மத்திய அரசாங்கத்துக்கு நெருக்கமான ஒரு மனிதரை வந்து போய் பார்த்து ஒரு நட்பு பாராட்டிக்கிட்ட நம்ம வந்து சேஃப்டியா இருந்துக்கலாம் அப்படின்ற தன்மையில கூட அவர் வந்து போய் பார்த்துருக்கலாம்.